ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி கார்த்திக்கிட்ட என்னாச்சு மாப்பிள்ள, மேனேஜர் வராரா அப்படின்னு கேட்பாங்க. அவர் எப்போவோ கிளம்பிட்டாரு அப்படின்னு கார்த்திக் சொல்லுவாங்க. அங்கே இருக்க ஸ்டாஃப் கிட்டே வந்துட்டு என்னங்க மேனேஜர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவரோட ஃபோன் வர சுவிட்ச் ஆஃபில் இருக்குது மேடம், அவரும் வர கிளம்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கோ போலீஸில் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட ஈஸ்வரி, நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கார்த்திக் கிட்ட என்னாச்சு மாப்பிள்ள, மேனேஜர் வரவே இல்லை, என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னுவாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும், இது எல்லாமே சிவனானியோட வேலையாக கூட இருக்கலாம், அவன் கூட மேனேஜரை பிடிச்சி வச்சிருக்கலாம், பணம் எதுவுமே நமக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு சந்திரா வருவாங்க. என்னக்கா எல்லாமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எதனா பிரச்சனையா, பணம் எதுவுமே கிடைக்கலையா என்ன அப்படின்னு விசாரிப்பாங்க. அது கேட்டால் உடனே ஈஸ்வரியும், ஆமாம் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனாண்டி தான், எனக்கு பணம் எதுவுமே கிடைக்காம நான் தோற்று போய் நிற்கணும்னு அவன் நினைக்கிறான், அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு இமிடியேட்டாக 5 கோடி ரூபாய் பணம் வேணும், நான் வரட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. அவரும் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே சந்திரா வந்துட்டு, அக்கா நீ யார்கிட்டயும் பணம் கேட்டல, அவர் என்ன சொன்னார் அப்படின்வாங்க. ஏண்டி டவுட்டாக கேட்குற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீ கிடைக்குமா கிடைக்காத சொல்லுக்கா, என்ன சொன்னார் அப்படின்னு கேட்பாங்க. கொடுக்குறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 பேருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அந்த சேட் கிட்ட போயிட்டு, நான் ஃபோனில் சொன்ன மாதிரியே 5 கோடி ரூபாய் பணம் ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட சேட்டோ வந்துட்டு, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை மேடம் அப்படின்வாங்க. பணம் ரெடியாக இருக்குன்னு தானே வர சொன்னீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது, பணம் என்கிட்ட இல்லை மேடம், என் ஃப்ரெண்டு கிட்ட தான் இருக்குது, அவன் ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டானா, தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாருக்கிட்டையும் கேட்டு பார்த்தா ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே வருவாங்க. உடனே சந்திரா ஈஸ்வரி கிட்டே, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டிரைவர் மாப்பிள்ள தான், அவர் தான் தேவையில்லாமல் போனஸ் கொடுக்குறேன்னு வாயை விட்டார், இல்லைனா இந்த மாதிரி நமக்கு பிரச்சனை வந்திருக்குமா, இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னோட டிரைவர் மாப்பிள்ள தான் அப்படின்வாங்க. அதை கேட்ட ஈஸ்வரியும் வந்து, நீ சும்மா மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்காத, அவர் நல்ல விஷயத்த தான் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்வாங்க. அக்கா கேட்டால் உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் கொடுத்துருவாங்களடி, என்னோட ஃப்ரெண்டுக்கெலாம் கூட நான் எவ்வளோ பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், ஏன் நம்மளோட பிஸ்னஸ்க்கு கூட நான் வெளியே வாங்கியிருக்கிறேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எங்கன்னா வாங்கினா கூட ஒரு 2-3 நாளில் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி கேட்பாங்க. யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து சந்திரா வந்துட்டு, கண்டிப்பாக நீ அந்த லேபர்ஸ் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிற, அதை நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு, உனக்கு இப்படி ஒரு நிலமை வரணும்னு தான் நான் இவ்வளோ நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்காச்சு இதை எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஈஸ்வரி, என்ன பண்ணுறது, லேபர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம அப்புறமா பணம் கொடுக்குறோன்னு சொல்ல வேண்டியது தான், ஆனால் அவங்க ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, எனக்கும் வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சந்திரா வந்து, நீ இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறத நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சரி வாக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கார்த்திக் நான் ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போயிட்டு வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. சிவனாண்டி சேட்டோட குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு, நீ மட்டும் பணத்தை கொடுத்துருந்த இன்னைக்கு உன்னோட பொண்ணை நீ பார்த்தே இருக்க முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட சேட்டோ, அதான் கொடுக்கல சார், தயவு செஞ்சு என்னோட பொண்ணை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனாண்டியும் பார்த்தீங்கன்னா குழந்தைய விட்டுட்டு வெளியே வந்துட்டு அவங்க சித்தப்பா கிட்டே, இன்னைக்கு அந்த ஈஸ்வரி கண்டிப்பாக அசிங்கப்பட தான் போகிறான், நான் ஜெயிச்சிட்ட மாதிரி எனக்கு நம்பிக்கை இருக்குது சித்தப்பா அப்படின்வாங்க. நீ ஜெயிச்சிட்ட மகனை வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. கார்த்திக் நேராக பார்த்தீங்கன்னா அருணை தான் போய் மீட் பண்ணுவாங்க. அண்ணா நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டல அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட அருணும், நான் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன், அம்மா உனக்காக எழுதி கொடுத்தது, நீ அந்த இடத்துல அனாத ஆசிரமம் கட்டணும்னு ஆசைப்பட்டேன், இப்போ எதுக்காக அந்த டாக்குமெண்ட் கேட்டேன், நான் வேணா ஆஃபீஸ் ஃபண்டு கூட எடுத்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்வாங்க. அதை கேட்ட கார்த்திக், ஆஃபீஸ் ஃபண்டு இதில் இன்வால்வ் பண்ண வேண்டான்றதுக்காக தான், அதுவும் இல்லாமல் நான் நம்ம மாமாக்காக தானே பண்ணுறேன், குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை சமாளிக்கணும் இல்லையா, அதுக்காக தான், அதுவும் இல்லாமல் அத்தை பணத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, லேபர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்தா தான் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, அதுக்காக தான், அதுவும் இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு உடனே பணம் கொடுக்குற மாதிரி யாருன்னா உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. அருண் வந்துட்டு, எனக்கு ஒரு இன்வெஸ்டர் தெரியும், வா போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேராக அந்த வீட்டுக்கு தான் போவாங்க. அந்த இன்வெஸ்டர்கிட்டையும் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு, எப்போ பணம் வேணும்னு கார்த்திக்கிட்ட கேட்பாங்க. எனக்கு இமிடியேட்டாக 5 crores வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்பாங்க. அதை கேட்ட இன்வெஸ்டரும், என்ன சார் இன்னும் ரெஜிஸ்டர் கூட என் பேரில் பண்ணி கொடுக்காம இவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அவசரமாக தேவைப்படுது, அதுக்காக தான் கேட்குறேன்னு கார்த்திக் சொன்னவொடனே அந்த இன்வெஸ்டரும், சரிங்க உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா பிஸ்னஸில் கூட நீங்கள் ரொம்ப நேர்மையை கடைப்பிடிக்கிறவங்க, அதுக்காக வேணும்னா இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரும் பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே காரில் போயிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த மேனேஜர் மட்டும் கையெழுத்து போட்டிருந்தானா இந்நேரம் பணம் வந்திருக்கோம், லேபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம போனஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் இப்படி சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே சந்திரா இது எல்லாத்துக்குமே காரணமே உன்னோட டிரைவர் மாப்பிள்ள தான், அவரால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நமக்கு வந்தது, அவர் மட்டும் வாயவில்லைன்னா நம்ம தேவையில்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதே இருந்திருக்காதுல்ல அப்படின்வாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி, சும்மா ஆகுனா டிரைவர் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ அவரை இழுத்துட்டு இருக்காத,
நம்மக்கிட்ட நகை எதனா இருக்கா? அத வச்சு நம்ம எதனா ரெடி பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்பாங்க. அத கேட்ட சந்திரா, அவ்வளோலாம் நம்மகிட்ட இல்லையேக்கா, என்ன பண்ணுறது? அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வா, வேற வழி இல்ல. நம்ம லேபர்ஸ் கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. லேபர்ஸ்லாம் இவங்கள பார்த்த உடனே அம்மா வந்துட்டாங்க, பணத்த குடுப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே சந்திராவுக்கு பார்த்தீங்கன்னா, சிவனாண்டி கால் பண்ணிட்டு, அந்த ஈஸ்வரி அசிங்கப்பட்டு நிக்கிறத நான் பார்க்கணும். வீடியோ கால் பண்ணு அப்படின்னுவாங்க. இங்க சந்திராவும் வீடியோ கால் பண்ணிட்டு அப்படியே நின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, இத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா சொல்லாமலும் இருக்க முடியல. ஆனா இத நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு வாய் எடுக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அங்க பணத்தோட வருவாங்க. அத பார்த்த உடனே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, "என்னது மாப்பிள எப்படி பணம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு?" கேட்பாங்க. "அது எல்லாமே நான் அப்புறமா சொல்றேன் அத்த. நீங்க லேபர்ஸ் எல்லாருக்குமே போனஸ் குடுங்க" அப்படின்னுவாங்க. ஈஸ்வரியும் மயில் கிட்ட, "நான் உங்களுக்கு லேபர்ஸோட லிஸ்ட் ரெடி பண்ண சொன்னேன்ல, எவ்வளோ போனஸ் குடுக்கணும்? அது எல்லாமே ரெடியா?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. மயிலும் ரெடி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே எவ்வளோ எவ்வளோ பணம் குடுக்கணுமோ, அது எல்லாத்தையுமே பிரிச்சு குடுத்துட்ருப்பாங்க. இத பார்த்த உடனே காளியம்மா செம்ம டென்ஷன் ஆயிட்டு, "என்ன மகளே, என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்ல. பணம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? அதுவும் இல்லாம அந்த ஈஸ்வரி அசிங்கப்பட்டு நிக்கிறத பார்க்கலான்னு பார்க்கும்போது, இந்த மாரி நடந்துருச்சு" அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. சந்திராவும் பார்த்தீங்கன்னா, செம்ம டென்ஷனா, என்ன இது? எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியாம கன்ஃப்யூஸ் ஆயி பார்த்துட்ருப்பாங்க. இங்க ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா லேபர்ஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் குடுத்துட்ருப்பாங்க. ஈஸ்வரி எல்லாருக்குமே பணத்த குடுத்து முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்துட்டு கார்த்திக் கிட்ட, "இன்னைக்கு நீங்க பண்ண உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மாப்ள" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே சந்திரா பார்த்தீங்கன்னா, "எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குக்கா" அப்படின்னுவாங்க. "என்னடி சந்தேகம்ன்னு?" கேட்கும்போது, "அக்கா, நான் உன்கிட்ட 1000 தடவ சொல்லியிருக்கேன். இவன் சாதாரண டிரைவர் கிடையாது, பெரிய கோடீஸ்வரன். ஆனா நான் சொல்ற எதையுமே நீ நம்ப மாட்ற. இவனால எப்படி இவ்ளோ பணத்த ரெடி பண்ணியிருக்க முடியும்? கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்தியா? ஏன்னா நம்மளே பெரிய கோடீஸ்வரங்க. நம்மளாலே இவ்வளோ பெரிய அமௌண்ட்ட ரெடி பண்ண முடியாதப்போ, இவனால மட்டும் எப்படி ரெடி பண்ண முடிஞ்சது?" அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே ஈஸ்வர் வந்து கார்த்திக் கிட்ட, "இவ்ளோ பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க?" அப்படின்னு வந்து கேட்பாங்க. கார்த்திக் பார்த்தீங்கன்னா, அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படியே இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும்.